வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இன்று டைரக்ட் கொஸ்டின் அண்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் அவற்றினுடைய வித்தியாசங்கள் என்னென்ன, நமக்கு என்னென்ன வகையில் அவை பயன்படுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது டைரக்ட் கொஸ்டின் நாம் நேரடியாக கேட்கும் கேள்விகள். அதேபோல் இன்டைரக்ட் கொஸ்டின் இப்போ பாருங்க, யூ செட், நீ சொன்னாய். இதை கேள்வியா மாற்றும்போது என்ன வரும்? டிட் யூ சே. இப்போ இதில் வாட் போட்டா என்ன வரும்? வாட் டிட் யூ சே, நீ என்ன சொன்னாய். இது ஒரு நேரடி கேள்வி. இது பேர் என்னது? டைரக்ட் கொஸ்டின். ஆனால் இப்போ இதுல ஓட் போடு, இப்படி போட்டு பாருங்க. வாட் யூ சே, இது நீ என்ன சொன்னாய், இது நீ என்ன சொன்னாய் என்பது. இது இன்டைரக்ட் கொஸ்டின். இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின். இது நல்லா கவனிச்சுடுங்க. இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு பயன்படும். வாட் யூ செட், இதனுடைய மீனிங் என்ன? நீ என்ன சொன்னாய் என்பது. இதான் நீ என்ன சொன்னாங்கிறது. நம்ம கொலோக்கியலா பேசும்போதுங்கிறது. இதை பாருங்க, இது ஒரு கேள்வி வாக்கியமா இல்லை, இது ஒரு கேள்வி வாக்கியம். வாட் டிட் யூ சே. இத இட்டின் மீனிங்ல எடுக்கலாம். எது? நீ என்ன சொன்னாய் என்பது. இப்ப பாருங்க, வாட் யூ செட்ங்கிறது சப்ஜெக்டாவும் வரும், ஆப்ஜெக்டாவும் வரும். இப்போ வாட் யூ செட், வாட் யூ செட், இது ஒரு சப்ஜெக்டா எடுக்கிறோம். எது? நீ என்ன சொன்னாய் என்பது. அது சரியாக இருக்கிறது, இஸ் கரெக்ட். ஒரு சப்ஜெக்ட் ஆகும். இப்ப பாருங்க, ஐ டோன்ட் நோ, ஐ டு நாட் நோ. வாட் யூ செட், இப்ப என்னதான் வந்திருக்கு? இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும், இது சப்ஜெக்ட் ஆகுது. அப்போ இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்ட் ஆகும். ஐ டோன்ட் நோ வாட் யூ செட். இப்போ நீங்க இது படிச்சுக்கோங்க, கரெக்டா தமிழ்ல பாருங்க. நீ என்ன சொன்னாங்கிறது இல்லை, நீ என்ன சொன்னா என்பது, நீ என்ன சொன்னான்னது எனக்கு தெரியாது. இதே மாதிரி புரிஞ்சா? இதுதான் நம்மளுடைய. இப்போ நான் சொல்றேன், ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். நான் உன்கிட்ட சொல்றேன், நீ அவன்கிட்ட சொல்லாத. பேசலாமா? அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பேசுறதுதான் இப்போ ஸ்போக்கன் பேசுறது. நம்ம இதனால் வரைக்கும் அடிப்படையா சில விதிகளை வச்சு நிறைய சென்டென்சஸ் வாக்கிய அமைப்பில் எழுதி பார்த்துருக்கோம். ஆனா இதுக்கு நீங்க நம்ம பேசும்போது என்னதாமோ பேசுறோம். அவர்கிட்ட சொன்னது உன்கிட்ட சொல்லாத, நீ என்கிட்ட சொன்னது அவளுக்கு தெரியக்கூடாது. அவங்க என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது. சரியா? யாருக்குமே தெரியாது அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு. அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட வாக்கியங்களுக்கு வர்றதுதான் இது யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகுங்கிறத நான் சொல்றேன். இப்போ இதே மாதிரி இப்போ இது டூ வர்ல ஒரு விஷயத்த சொன்னேன். இப்போ அதே மாதிரி வாட் யூ செட் மாதிரி வாட் யூ டோல்டுன்னு என்ன வரும்? அவன் என்ன சொன்னான் என்பது. அதே மாதிரி வாட் யூ நோன்னா உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்பது.
சரியா? வாட் டு யூ சே, நீ என்ன சொல்றாங்கிறது. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கிறது. வாட் யூ கம்ப்ளைண்ட், நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா என்பது. சரியா? வாட் ஹேப்பன் ஆக்சுவலி, வாட் ஹேப்பன் என்ன வரும்? இப்போ எதை வச்சு பாருங்க. வாட் ஹேப்பன், ஆக்சுவலா இதனுடைய ஆக்சுவல் என்ன வரும்? வாட் டிட் ஹேப்பன். இது கேள்வி வாக்கியம். இது என்னது? கேள்வி வாக்கியம். இது என்னது? இன்டைரக்ட் கொஸ்டின். அவன் do you know what happened, இதுதான் கேட்க முடியும். do you know what did happen தப்பு. do you know, உனக்கு தெரியுமா அங்க என்ன நடந்ததுன்னா, அப்போ do you know what happened, அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அதே மாதிரி nobody knows what happened, யாருமே தெரியாது என்ன நடந்ததுன்னு. இது வராது. what did happen, இது என்னது? இது டைரக்ட் கொஸ்டின். இதே மாதிரி நீங்க கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின் எழுதி பாருங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். இப்போ பாருங்க, பி வர்க்ல பார்ப்போம். பி வர்க் இங்க பாருங்க. இப்போ who are you, இது என்ன கொஸ்டின்? டைரக்ட் கொஸ்டின். இதே இன்டைரக்ட் கொஸ்டின் எப்படி வரும்? who you are, இதுல என்ன கேட்கணும்? நீ யார். இதுல நீ யாருன்னு, அப்ப ஐ டோன்ட் நோ who you are, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அங்க என்ன வரும்? அப்ப ஐ டோன்ட் நோ கரெக்ட் இதுதான் வரும். இது வருமா? இது கேள்வி வரும். இப்ப அதே மாதிரி where are they, என்ன கொஸ்டின்? நேரடி வாக்கியம். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். அதே மாதிரி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னா எங்கே இருக்கிறார்கள் இது வந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ல எப்படி வரும்? where they are, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. அதே மாதிரி இப்ப சொல்றோம் where is he, அவன் எங்கே இருக்கிறான். கேள்வி, அவன் எங்கே இருக்கிறான். இதே மாதிரி எங்க வரும்போது என்ன வரும்? where he is, அவன் எங்கே இருக்கிறான் என்று. அவன் எங்கே இருக்கிறான் என்பது I don't know where he is, அவன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியும். do you know where he is, அவன் எங்கே இருக்கிறான்னு உனக்கு தெரியுமா? I need not know where he is, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல படித்தது இல்லாமல் இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு வந்து பேசக்கூடிய வாக்கியங்கள் பேசுவதற்கு இவைகள் தான் பயன்படுகின்றன. இப்போ ஒரு சென்டென்ஸ் இதில் பாருங்க, இதில் எடுத்து பாருங்க, அதில் எடுங்க. சரியா? இப்போ வாட் டிட் யூ அரேஞ்ச், இது அர்த்தம் என்ன? நீ என்ன ஏற்பாடு செய்தாய், நீ என்ன ஏற்பாடு செய்தாய். இது வருதா? இப்ப அதே இது வாட் யூ அரேஞ்ச், இது என்னது? ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின். இன்டைரக்ட் கொஸ்டின் நீ சொல்லும் போதே இதை ஒரு சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ எடுத்துக்கலாம். இப்ப எதை பாருங்க, do you know what you arrange, நீ என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதே மாதிரி what you have arranged, what you have arranged. இதுக்கு டைரக்ட் கொஸ்டின் எப்படி வரும்? டைரக்ட் கொஸ்டின் எப்படி வரும்? what have you arranged,
வாட் ஹேவ் யூ அரேஞ்ச், நீ என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். இவன் அதே மாதிரி பாருங்க, இவன் பாருங்க, வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், நீ என்ன புரிந்தாய், என்ன புரிந்து கொண்டாய். வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இங்கே வந்து எப்படி வரும், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீ என்ன புரிந்திருக்கிறாய் என்பது, நீ என்ன புரிந்திருக்கிறாய் என்பது, இதை சப்ஜெக்ட் ஆடுங்க. வாட் யூ அண்டர்ஸ்டுட் இஸ் நாட் நோட் டு எனிவன். நீ என்ன புரிஞ்சிருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மல் இல்லாமல் இன்ஃபார்மல் சொல்லக்கூடிய எல்லா வாக்கிய அமைப்புகளும் இது இப்போ எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது எப்படி நீங்கள் செய்யணும், இதை எப்படி டெவலப் பண்ணுங்கிறத, இது ஒரு ஈஸி டெக்னிக், சிம்பிள் டெக்னிக். இந்த டெக்னிக் நான் ஒரு ஃபார்முலா போட்டு தரேன், அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது என்ன செய்யணும்னா இதை பாருங்க, இது இந்த சைடு இப்படி நான் சும்மா செலக்ட் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் வச்சு 5 வேர்ப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சைடு ஒரு 10 வேர்ப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இதை வச்சு ஒரு மூணு கொஸ்டின். இப்போ ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, டூ யூ நோ, உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க. டூ யூ நோ, நோபடி நோஸ், யாருமே தெரியாது. நோபடி நோஸ், அதே மாதிரி பாருங்க, ஐ டோன்ட் ஃபாலோ, ஐ டோன்ட் ஃபாலோ, இது ஒரு வேர்டு எடுங்க. அதே மாதிரி இதை எடுங்க, டூ யூ மைண்ட், இது எடுங்க, டூ யூ ரிமெம்பர், டூ யூ ரிமெம்பர், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா. இப்போ இது ஒரு சைடு, இங்க இருங்க. அதாவது இது ஒரு டைரக்ட் கொஸ்டினோ இந்த சைடு எழுதுங்க. டைரக்ட் கொஸ்டினோ டைரக்டா அது ஸ்டேட்மெண்டோ எதுவும் இங்க இருந்து எழுதுங்க. இப்போ இந்த வார்த்தை எடுங்க, இது முதல்ல எழுதுங்க, டெல் எழுதுங்க. வாட் she told, இது டைரக்ட் தானே, இல்லைல்ல இன்டைரக்ட் தானே, சரியா. வாட் she told, ஆக்சுவலா இன்டைரக்ட் எப்படி இருக்கு, டைரக்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும், வாட் did she tell ன்னு வரும். இது வாட் she told. அதே மாதிரி வாட் he asked, அவன் என்ன கேட்டான். அதே மாதிரி வாட் they demand, இந்த வார்த்தை எடுங்க, சும்மா ஒரு வார்த்தை எடுங்க. வாட் they demand, what they demand or demanded. இனி அதே மாதிரி what he has studied, சும்மா ஒரு வார்த்தையில இருந்து எடுக்கலாம். பாருங்க, அதே மாதிரி what they have arranged, what they have arranged. இப்போ நல்லா பாருங்க, இதை வச்சு கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதி பார்க்குறீங்க, அதை வச்சு சில டைரக்ட் கொஸ்டின்ஸ் டைரக்டா இருக்கக்கூடிய இது அவ்வளவுமே. அப்போ இதில் கேளுங்க, இந்த பாருங்க, இப்போ பாருங்க, டூ யூ ரிமெம்பர் வாட் she told, அவ என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா,
ஒரு சென்டென்ஸ் அவாங்க. டூ யூ ரிமெம்பர் வாட் ஷீ டோல்ட்? அவ என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஞாபகப்படுத்துறியா? உனக்கு தெரியுதா? அதே மாதிரி வாட் டூ யூ ரிமெம்பர் வாட் ஷீ ஆஸ்க்ட்? அவன் என்ன கேட்டான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இது பாருங்க, இதே சென்டென்ஸ் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி வாட் ஹி ஹேஸ் ஸ்டடிட், அவன் என்ன படிச்சிருக்கான்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? இது அதே மாதிரி அவங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குதா? இனி இங்க வாங்க ரெண்டாவது சென்டென்ஸ், ஐ டோன்ட் நோ வாட் ஹி டோல்ட். அவ என்ன சொன்னான்னு எனக்கு ஞாபகம், எனக்கு தெரியாது. டோன்ட் நோன்னா தெரியாது, ஐ டோன்ட் நோ தெரியாது. அதே மாதிரி அவ என்ன கேட்டான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஐ டோன்ட் நோ வாட் தே டிமாண்ட், அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்று, அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்று தெரியாது. அதே மாதிரி ஐ டோன்ட் நோ வாட் ஹி ஹஸ் ஸ்டடிட், அவன் என்ன படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி பாருங்க, ஐ டோன்ட் நோ வாட் தே ஹேவ் அரேஞ்ச், அவங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அதே மாதிரி இதை பாருங்க, டூ யூ நோ வாட் ஷீ டோல்ட், அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அதே மாதிரி டூ யூ நோ வாட் ஷீ ஆஸ்க்ட், அவன் என்ன கேட்டான்னு உனக்கு தெரியுமா? அவங்க என்ன டிமாண்ட் பண்ணிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா? அதே மாதிரி அவன் என்ன படிச்சிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா? இது அதே மாதிரி டூ யூ நோ வாட் தே ஹேவ் அரேஞ்ச், உனக்கு தெரியுமா அவங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு? தெரியாது. அதே மாதிரி நோபடி நோஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். நோபடி நோஸ், யாருக்கு அவ என்ன சொன்னான்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அவன் என்ன கேட்டான்னு யாருக்கும் தெரியாது. இது எத்தனை சென்டென்ஸ் எழுதலாம் பாருங்க. அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கிறது எனக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு வாக்கியத்தை எளிதாக எழுதலாம். அதே மாதிரி பாருங்க, நோபடி நோஸ், அவங்க என்ன படிச்சிருக்கான்னு எவனுக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. எத்தனை சென்டென்ஸ் ஆகுது? எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும்போது கிளீனா வரும். ஐ டோன்ட் ஃபாலோ வாட் ஷீ டோல்ட், அவன் என்ன சொன்னாங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஒரு வார்த்தை எழுதிடுவோம், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை இருக்கு வாட் ஷீ டோல்ட், அவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. அதே மாதிரி வாட் தே ஹேவ் டிமாண்டட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் ஃபாலோ. அதே மாதிரி டூ யூ மைண்ட் வாட் ஷீ டோல்ட், அவள் ஏதாவது சொன்ன பற்றி உனக்கு ஏதாவது அப்படி. ஸோ எல்லாமே என்னது, இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு இதுக்கும் இப்போ நான் ஒரு 5 சென்டென்ஸ் தான் எழுதுனேன். சும்மா ஒரு 5-6 சென்டென்ஸ் எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. அது இங்க இருந்து ஒரு 6 சென்டென்ஸ் எழுதணும். இந்த வார்த்தைக்குள்ளே எத்தனாயிரம் சென்டென்ஸ் நீங்க எழுத முடியும்? இதே மெத்தட், இது ஒரு மெத்தட் தான், ஒரு மாடல் ஒன்று. அடுத்த ரெண்டாவது எழுதுங்க. இதை சொல்லுங்க. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் வாட் தே கிவ், வாட் எவர் தே கிவ் ஐ டோன்ட் வாண்ட், அவங்க என்ன கொடுத்தாலே எனக்கு தேவை, எனக்கு வேண்டாம். அதே மாதிரி எழுதிப்பாங்க. இதில் பாருங்க ஒரு சென்டென்ஸ். இப்போ ஐ டோன்ட் ரிமெம்பர், பார்த்துங்க மாறும். ஹவு மச் தே ஹேவ் வாங்கோட், அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி ஐ நீட் நாட் பாதர் about what they have complained, அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நாம பாதர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆக ஒரே ஒரு இந்த இதுலேயுமே உங்களுக்கு எத்தனை சென்டென்ஸ் எழுதலாம்? இதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சு ஒரு சைடில் இந்த சென்டென்ஸ், ரெண்டாவது சைடில் இந்த வெர்புகள் வச்சு சென்டென்ஸ். நான் இது மட்டும்தான் கொடுத்துருக்கேன், சும்மா ஃப்ரீயாக எழுதுனேன். ஏதோ ஒரு 4-5 வேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் இருக்கக்கூடிய 240 சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரில் இருந்தும் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுனேன்.
இதை எழுதி பார்க்கும் போதும் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்லி பாருங்க. அந்த சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட சென்டென்ஸ் வரும், ஆயிரக்கணக்கான சென்டென்ஸ் யூ கேன் ஃபார்ம். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதுதான் மீதி எல்லாமே ஃபார்மலில் வரக்கூடியது, ஸ்ட்ரக்சரில் வரும். ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 15 years. அது ஒரு ஸ்ட்ரக்சரில் சொல்லிடுவீங்க. சரியா? இப்போ பாருங்க, இப்போ நான் எல்லா வருவங்க கொண்டு வர முடியல. இப்போ அவன் என்ன செய்ய போறாங்கிறது யாருக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அவன் என்ன செய்ய போறாங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப அதை எப்படி சொல்லுவோம்? Nobody knows what he is going to do. What is he going to do? Na question ஆயிடும். What is he going to do? Na அது question. What he is going to do, nobody knows. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் என்ன செய்ய போறாங்கிறது யாருக்குமே தெரியாது. சரியா? ஆக இது ஒரு அருமையான இது. அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க. வாட் யூ செட், வாட் டிட் யூ சே, ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். இன்டைரக்ட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். நம்ம டைரக்ட் கொஸ்டினுக்கும் இன்டைரக்ட் கொஸ்டினும் போட்டு குழப்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சு பாருங்க. வாட் யூ செட், வாட் யூ லேர்ன், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி இதை எழுதி பாருங்க. ஒண்ணுமே இல்லை. வாட் யூ டோல்ட், நீ என்ன சொன்னாய் என்பது. வாட் யூ ஸ்போக் டு மீ, என்கிட்ட என்ன சொன்னாங்கிறது. வாட் யூ ஆஸ்க்ட் ஹர், நீ அவட்ட என்ன சொன்னாங்கிறது. இவன் பாருங்க, ஐ நோ வாட் யூ ஆஸ்க்ட் ஹர், நீ அவட்ட என்ன கேட்டான்னு எனக்கு தெரியும். சரியா? இப்போ நீ எங்க போறான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லுவோம்? ஐ நோ where you are going. where are you going? where are you going னா क्वेश्चन வந்துரும். where are you going னா क्वेश्चन தான் வரும். அது சேர்த்து சொல்ல முடியாது. அதே சரியா? என்ன வேணாலும் இப்போ பையன்கிட்ட கேட்போம், ஐ ஃபாலோ வாட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். எனக்கு தெரியும். சரியா? நீ என்ன புரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வாட் யூ ஆர் கமிங் டு, ஐ நோ வாட் யூ ஆர் கமிங் டு சே. எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரான்னு. அந்த எல்லாமே நீங்க பேசுறக்கூடியது ஃபார்மல் இல்லாமல் இன்ஃபார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதுதான் மெத்தட். இது நான் ஒரு சும்மா 4 சென்டென்ஸ் போட்டேன் இந்த நோங்கிற வார்த்தை வச்சு. இப்போ நீங்கள் எத்தனை போடலாம், இந்த வார்த்தைகளே இதுவே போதும் உங்களுக்கு சாதா ஸ்போக்கனுக்கு. இது போக எவ்வளவோ விஷயம் இருக்கு, அதை வச்சு படிக்கணும். ஆக உங்களுக்கு முதல்ல டைரக்ட் கொஸ்டின் எது, இன்டைரக்ட் கொஸ்டின் எது. ஒரு டைரக்ட் கொஸ்டினை இன்டைரக்ட் கொஸ்டினா கன்வெர்ட் பண்ண தெரியும், அதை எழுதி வைங்க. அதே மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ். நான் ஒன்னே போட்டிருக்கேன், நீங்க எத்தனையோ போடலாம். ஒரு 20 எழுதி பார்க்கலாம். இந்த சைடுக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க, அந்த சைடுக்கு அந்த வார்த்தைகள். சரியா? இவங்க வாட் யூ கம்ப்ளைன், வாட் யூ கம்ப்ளைன், வாட் யூ ஹவ் கம்ப்ளைன். இனி அந்த கோயிங் டு வச்சு பாருங்க, வாட் யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளைன். சரியா? வாட் யூ ஸ்டடி, வாட் யூ ஸ்டடிட், வாட் யூ வில் ஸ்டடி. அதே மாதிரி இது இப்போ where are you going to stay, எங்க நீ தங்க போறான்னு எனக்கு தெரியும். I know இல்லையா? where are you going to stay. where you are going to stay na I cannot assume where you are going to stay. எங்க போய் நீ தங்க போறாங்கறத நான் அசீவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான், இது ஒரு சரியான ஃபார்மேஷன். இதுதான் டெக்னிக். இதை தவிர வேற டெக்னிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு கிடைக்காது. நான் முதல்ல புரிய வேண்டியது டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின் எப்படி வரும், அது இன்டைரக்ட் கொஸ்டின் நான் இதுக்கு முந்தின சொல்லி தந்தேன் எப்படி எப்படிங்கிறது எழுதி பாருங்க. ஆனால் ஒன்று எல்லாம் படித்தாதான் வரும், படிக்காத இருந்தால் ஒன்றும் வராது. அப்போ நமக்கு டைரக்ட் கொஸ்டினும் இன்டைரக்ட் கொஸ்டினும் தெரியணும். தெரியும் போது நான் இப்போ 5 இது எழுதுனேன்டா, இதுவே நீங்கள் எழுதி பாருங்க. இந்த சென்டென்ஸ் எத்தனை சென்டென்ஸுக்கு எப்படி அவ்வளோ அழகாக வந்தது, நான் சொன்னது அவ்வளோவே நோட் பண்ணலாம், அழகாக எழுதி பார்க்கலாம். இது போக என்ன எழுதலாம், இந்த வார்த்தைகளை மாற்றலாம், இதை மாற்றலாம். சரியா? வாட்ஸ் இ டோல்ட், வாட்ஸ் இ ஆஸ்க், வாட்ஸ் இ இப்போ வாட்ஸ் அதே மாதிரி where he has gone. where has he gone னா கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். where he has gone னா அப்போ எப்படி அந்த இன்டைரக்ட் கொஸ்டினை ஃபார்ம் பண்ணணும்னு தெரியணும். கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு இதே மாதிரி தயவு செய்து ஒரு 20 பேட்டர்ன் நீங்கள் எழுதி பாருங்க. நான் ஒன்று தான் எழுதி போட்டேன். இதே மாதிரி ஒரு
20 எழுதி இந்த ஒன்றுலேயுமே 25 சென்டென்ஸ் வரும். இந்த ஒன்றுக்குமே 25 சென்டென்ஸ் வருதுன்னா 20 சென்டென்ஸ் எழுதுன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கு, அது ஃப்ளோ ஆகும், உங்கள் வாய்ப்புல இருந்தே ஃப்ளோ ஆகும். அப்போ தான் டிஃபரன்ஸ் பண்ணி இங்கிலீஷில் வந்து பேச முடியும். சரியா? இதை வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டைரக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின் நல்லா யூஸ் ஆகும்.